தகவல்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில அமைச்சர் மூர்த்தி போட்டியிடக்கூடிய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கார்த்திகேயன் மதுரை ஒத்தக்கடை தாலுகா அலுவலகத்தில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். முன்னதாக மதுரை உயர்நீதிமன்றம் அருகில் இருந்து அவர் திறந்த ஆட்டோவில் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் அவர்கள் மத்தியில மேலதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். அது மட்டுமல்ல சிறிது தூரத்திலேயே மாட்டு வண்டியிலும் ஏறி அவர் மேலதாளம் முழங்க வரவேற்கும் நிலையில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மலர் தூவி மாலை அணிவித்துமாக வரவேற்று வந்தனர். தற்போது அவர் மதுரை கிழக்கு அந்த தாசில்தார் அலுவலகத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இவர் ஊர்வலமாக வரக்கூடிய நிலையில தேசிய நெடுஞ்சாலையில மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று மதியம் மற்றும் திங்கட்கிழமை, அதாவது இன்று மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில பிரதான கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, தவேக போன்ற பிரதான கட்சிகள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில்தான் இன்று தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் கார்த்திகேயன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 3,30,994 வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியாக இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. நன்றி ராஜ்குமார் தகவல்களுக்கு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு.